ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். முத்து போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டு வெளில வரும்போது பிரச்சனை பண்ண அந்த டிராஃபிக் போலீஸ் நிற்கிறாரு. நீ எப்படியாவது ஒரு நாள் மாட்டுவ, அப்போ இருக்கு உனக்குன்னு சொல்கிறாரு. மீனா தான் பிரச்சனை வேணாம் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் அடிபட்ட தாத்தா பாட்டியை பார்க்க அவங்க சொந்தக்காரர் வந்திருக்காரு. அவள் தாத்தா, நம்ம சொந்தமெல்லாம் எங்கே இல்லாமல் உங்களை தேடினாங்க தெரியுமா? கடைசியில் ஒரு பாட்டிக்கு அடிபட்டிருக்கு, பிளட் வேணும்னு சொல்லி ஒரு வீடியோ வந்துச்சு, அதில் நீங்கள் இருந்தீங்க, அதனால தான் உங்களை கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு சொல்கிறாரு. தாத்தாவும் பாட்டியும் உறவுகளுக்குள்ள ஒரு சின்ன மனசு தான் வர ஊரை விட்டு வந்திருக்காங்க. வந்த இடத்துல பிழைக்கிறதுக்கு செருப்பு கடை போட்டு பிழைச்சிருக்காங்க. இந்த டைமில் முத்துவும் மீனாவும் வர பாட்டி தாத்தாவுக்கு அவங்க உறவு கிடைச்சதை பார்த்து ரெண்டு பேருக்குமே ஒரே சந்தோஷம். நான் என் தாத்தா பாட்டியை ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு உறவினர் சொல்ல முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த டைமில் வித்யா தவறிவிட்ட முத்துவோட ஃபோனை எடுத்து வச்சிருந்த தாத்தா ஒரு கவரில் போட்டு, ஒரு பொண்ணு செருப்பு தைக்க வந்துச்சு, இந்த ஃபோனை தவற விட்டுருச்சு, நீ எப்படியாவது அந்த பொண்ணுக்கிட்ட கொடுன்னு சொல்ல, சரி தாத்தான்னு சொல்லிட்டு அந்த கவரை வாங்கி பேண்ட் பேக்கெட்டில் வச்சுக்கிறாரு முத்து. அது தன்னுடைய ஃபோனுன்னு தெரியாமையே முத்து அங்கேருந்து போயிடுறாரு. வீட்டுக்கு வந்த முத்து, மீனா இந்த ஃபோனை பத்திரமா வை, அப்புறமா யாரோடதுன்னு பார்த்து கொடுத்துடலான்ட்டு சொல்கிறாரு. ஃபோனை ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக தொலைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கவரை பிரித்து ஃபோனை பார்த்தவங்களுக்கு ஒரு சந்தேகம் வர, ஏங்க இது நீங்கள் வச்சுருந்த ஃபோன் மாதிரி இருக்குன்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லி அதை வாங்கி பார்த்த முத்து, ஏன் ஃபோன் மாதிரி தான் இருக்குது, ஆனால் சார்ஜ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் போட, சார்ஜ் என்னதும் அது முத்தோட ஃபோன் தான் சொல்லி தெரிஞ்சிருச்சு. அந்த ஃபோனை எடுத்துகிட்டு ஓடி வந்து, அப்பா என்னுடைய காணாமல் போன ஃபோனு கிடச்சிருச்சுன்னு சொல்ல, எப்படி கிடச்சதுன்னு அவங்க அப்பா கேட்குறாரு. அதுப்பா அந்த தாத்தா கிட்டே யாரோ செருப்பு தைக்க வந்தாங்களாம், மறந்துட்டு ஃபோனை போட்டுட்டு போயிட்டாங்களாம், அதை தாத்தா எடுத்து வச்சுருக்காரு, இது யாருடைய ஃபோனுன்னு கண்டுபிடிச்சி கொடுன்னு சொன்னார். பார்த்தா அது என்னுடைய ஃபோனுப்பா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இதையெல்லாம் ரோஹிணி ரூமில் இருந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. அடி பாவி வித்யா, ஃபோனை கடலில் போட்டேன்னு பொய்யா சொன்னேன் அப்படின்னு சொல்லி கோபத்தில் பல்லகடிக்கிறாங்க. இந்த ஃபோனில் தானே சத்யாவோட வீடியோ இருந்துச்சுன்னு அப்பா கேட்க, ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அப்போ இந்த ஃபோனை எடுத்தது யாருன்னு தெரிஞ்சால் சத்யாவோட வீடியோவை லீக் பண்ணது யாருன்னு தெரிஞ்சிருன்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. கரெக்டாக சொன்னீங்கப்பா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இதை கேட்டதும் ரோஹிணி வேகமாக வித்யாவை பார்க்க போகிறாங்க. முத்தோட ஃபோனை என்ன பண்ணேன்னு கேட்க, கடலில் போட்டேன் அப்படின்னு வித்யா சொல்ல, எங்கிட்டயே போய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி வித்யாவை அடிக்க போகிறாங்க ரோஹிணி. என்னடி என்ன பண்ணுறேன்னு வித்யா கேட்டால், நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா, ஒன்றுக்கு லாய்க்கில்லை, நீ ஒரு வேஸ்ட்டு, உன்னை எதுக்குமே நம்பக்கூடாது, அது இதுன்னு நிறைய பேசுகிறாங்க. பார்க்குற நமக்கே ரோஹிணி 4 சாத்தலாம் போல இருக்குது. போதும் நிறுத்து ரோஹிணி, ஃபோனை கடலில் போட தான் போனேன், அது எங்கேயோ விழுந்துருச்சு, நீ கோவப்படுவேன்னு தான் சொல்லலை, நான் ஒன்றும் அடிமை கிடையாது, உன்னோட பாவங்கள் எல்லாம் என்னால் சுமக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க வித்யா. ராத்திரி முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. முத்து சொல்கிறாரு, ஒரு வேளை இந்த ஃபோனை எடுத்தது ரோஹிணியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ தாத்தா கடையில் செருப்பு தைக்க வந்தது ரோஹிணியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்க, தெரியல, ஆனால் ஒரு வேளை வித்யாவை கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கரெக்டாக சொல்கிறாரு. மறுநாள் வித்யாவை பார்க்க முத்து போய், இந்த ஃபோன் தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தெரியுதே ஃபோனு அப்படிங்கிறாரு. முத்து ஃபோனை காட்டினதுமே வித்யாவுக்கு புரிஞ்சு போச்சு, நாம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு எபிசோடுக்கான இந்த சின்ன கிளிப்போட இன்றைய எபிசோடு முடியுது.